நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய வார்த்தை நாம் உண்மையுள்ள உக்கிரானக்காரரா என்ற தலைப்பை நாம தியானிக்க போறோம். என்னுடைய ஆதார் வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16. ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது இந்த உலகம் கர்த்தருடைய அவரே அதை உருவாக்கினார். அவருடைய நம்முடைய கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள நாம அனுபவிக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அது கடன்பட்டவர்கள் வீடும், உன்னுடைய போடுற ட்ரெஸ்ஸும், நம்ம உடைமைகள் நமக்கு அவர் கடனாக தந்தது. ஆனா நம் வாழ்வும் அவருடையது தான். அவரே நன்மையாய் அவர் பாதுகாத்து பராமரித்து தேவன் நடத்தி வருகிறார். நமது வாழ்வும் நம்முடைய மூச்சும் அவருக்கு சொந்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இரட்சிப்பு, கர்த்தர் தந்த மன்னிப்பு, அவருடைய பிரசன்னம், வல்லமை மற்றும் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவருடைய கிருபையால தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துல நாம உக்கிரானக்காரர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் நித்தியத்தின் ஒரு பங்கு நமக்கு வெகுமதியாக கொடுக்கப்பட்ட நேரத்துல எப்படியும் திருடி கொள்ளும்படி சாத்தான் நேரத்தை ஞானமாய் அவனை பயன்படுத்துவதை அவன் தடுக்க நினைக்கிறான். ஆனா அப்படின்னு வெஸ்லி ரூவெல் அவர் எழுதி இப்படியாய் சொல்றாரு: நண்பர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, நம் சபை, குடும்பம், வேலை பார்க்கிற ஸ்தாபனம் இவைகளில் உள்ள ஒரு பொறுப்பை நாம முழுமையாய் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா வீணடிக்கப்பட்ட நேரம் நித்தியமாய் தொலைஞ்சு போகிறது அப்படின்னு நாம் நினைவில் வைப்போம். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாய் பகிர்ந்து கொள்ள செய்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம். ஆண்டவரே, உமக்கு உண்மையுள்ள உக்கிரானக்காரனா இருக்க கிருபை தாரும். என் நேரத்தை வீணடிக்காமல் உமக்காக செலவிடவும், எனக்கு கொடுத்திருப்பவர்களையும் ராஜ்யத்தின் ஊழியத்திற்கும் தேவையுள்ளோருக்கும் தாராளமாய் கொடுக்கவும் எனக்கு உதவி செய்யும். என் உக்கிரானத்துவத்தை குறித்து நான் ஒரு நாள் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹாவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.